இப்போ இதில் இருக்க வீடியோ என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆர்டருக்கு நான் வந்துட்டு பண்ணி கொடுத்தது தான். இது வந்து எனக்கு ஸ்விக்கியில் வந்த ஆர்டரு. இது தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாமே செப்பரேட்டாக நம்ம வந்துட்டு ஆர்டர்ஸ்க்கு நம்ம கொடுத்துக்கலாம். அங்கிட்டு இருக்கிறது வந்துட்டு மீல் மேக்கர் பிரியாணி. நான் வந்து ஸ்விக்கியில் வெஜ் மட்டும்தான் போட்டிருக்கேன், நான்வெஜ் இன்னும் ஆட் பண்ணலை. இன்னொரு ஆப் குக்கர் அப்படிங்கிற ஆப்பில் வந்துட்டு நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது. அதனால் அதுலேயும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். நான்வெஜ் வேணுங்கிறவங்க அதில் பண்ணிக்கலாம். ஸ்விக்கியில் வந்து எனக்கு ரொம்ப டைமிங் கம்மி, கரெக்டாக 30 மினிட்ஸ்க்குள்ளே இல்லாட்டி 25 மினிட்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்களே. அதில் தான் நம்ம வந்து சமைச்சு கொடுக்கணும். அந்த டைமிங்க்குள்ளே நம்ம எவ்வளோ சமைச்சு தரோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டிலங்கும் போது நம்ம சீக்கிரம் சமைப்போம், ஆனாலும் அந்த டைமும் வச்சு நம்ம சமைக்க மாட்டோம் இல்லையா. அதுக்குள்ளே நமக்கு ரைடர் வந்துடுவாங்க. நம்ம பேக் பண்ணி எல்லாமே டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எந்த ஒரு முடியோ தூசு எதுவுமே இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் ஏற்றுக்க முடியாது. நமக்கு அப்படி தானே. நம்ம ஒரு ஹோட்டலில் போய் வாங்கும் போது ஏதோ ஒரு சின்னதாக ஒரு முடி இருந்துட்டால் கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம போய் சண்டை போடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டிலேருந்து கொடுக்குறோங்கிறத நம்பி தான் வாங்குறாங்க இப்போ. ஏன்னா கடையில் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. அதனால் ஹோம் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்பவே இப்போது ட்ரெண்டில் போயிட்டுருக்கு பெரிய பெரிய சிட்டிஸில். அது முக்கியமாக பெங்களூரில் வந்துட்டு நான் இருக்கிறது இந்திரா நகர் சைடில், சிவிராமன் நகர். அதுலேருந்து நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நம்ம எல்லா ஆர்டர்ஸுமே நம்ம பண்ணலாம். எனக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கிறதும் ஈஸியாக எனக்கு பண்ணி கொடுக்க முடியும். இங்கே இருக்கீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் போடுங்க. தேங்க்யூ.